சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கு விவரங்கள்? வணக்கம். வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கான கால அவகாசம் என்பது இன்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது குறித்தான ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் என்பதுதான் தற்போது நாம் காட்சி வாயிலாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுக்கான கால அவகாசம் இன்னும் நீட்டித்து தர வேண்டும் என்று தமிழக அரசிடம் தொடர்ச்சியாக கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இருப்பினும் கூட கோரிக்கையை மறுக்கின்ற அரசு இன்று முதல் விதியை மீறி இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை கைப்பற்றுவோம் என்றும் அவர்களும் ஒரு பக்கம் முரண்பாடாக இருக்கின்றனர். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு முதல்தான் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளுக்கு பதிவு செய்வதற்கான அனுமதி என்பதே வழங்கப்பட்டதால் அதன் பின் கொரோனா மற்றும் கடந்த தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு நேரங்களில் கால தாமதம் ஏற்பட்டுள்ளதால் எங்களுக்கான கால அவகாசம் வேண்டும் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் தான் இந்த பதிவு செய்ய தயாராக இருப்பதாகவும் கால அவகாசம் என்பது கூடுதலாக வழங்கப்பட்டால் அந்த பதிவு என்பது விரைவாக முடித்து நாங்கள் பயணிகளுக்காக பேருந்துகளை இயக்குவோம் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக விவாதத்தை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த பதிவு செய்வதற்கான அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே 1 மாத காலம் வரை காலம் எடுக்கும் என்பதால் உடனடியாக அதை செய்து தர முடியாது என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வாகன உரிமை வந்திருக்கக்கூடிய அவர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தான் தெரிய வரும். குறிப்பாக தடையை மீறி பேருந்துகளை இயக்கக்கூடிய எண்ணம் இதுவரையிலுமே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்திடம் இல்லை என்றும் ஆலோசனை கூட்டத்திற்கு முடிவாக தான் அடுத்த கட்ட முடிவுகள் என்பது எட்டப்படும் என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் கூட இன்று வெளிமாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பயணிகள் முன்பதிவு செய்தவர்களுக்கான அந்த சிக்கல் என்பது நீடித்து வருவதால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே இந்த ஆலோசனை கூட்டத்தின் ஒரு முக்கிய பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவுக்கு பிறகாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தான விவரங்கள் முழுவதும் தெரிய வரும். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.